இந்த கேசவன் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன ஒரு பூங்கால உட்காந்துருக்கீல? ஆமா, இன்னைக்கு சொர்க்கத்தை குறித்து பேசலாம்னு ஒரு எண்ணம். சொர்க்கம்னு இந்த பூமியில தனியாவா இருக்கு? திருமணம் நிச்சயிக்கப்படுகிற இடமே சொர்க்கம் என்றால், எந்த இடத்திலெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறதோ அந்த சொர்க்கத்தை பற்றி, ஒரு திருமணத்தை பற்றி பேசலாம்னு ஒரு எண்ணம். இந்த சேட்டைகள் பண்ணுவாங்க தெரியுமா வாலிப வயசுல? அப்படி சேட்டை பண்ணி அதிக சொந்த பந்தம் வாழ்ற ஒரு ஊருக்கு அடைக்கலமாகிற ஒரு வாலிபனின் கதை. ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலாம். அதிக உறவினர்கள் வாழும் ஊர்ல வந்துட்டாலுமே அந்த உறவினர்கள் வீட்டுல 1 நாள் 2 நாள் சாப்பிடலாம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அதனால அந்த ஊர்லயே இடிஞ்சு தவிர்ந்து கிடக்கிற ஒரு வீட்டை உறவினர் பேர்ல ஒரு வாடகைக்கு மாதிரி வாங்கி அந்த இடத்த அவனே தூக்கான் அந்த ஒரு வாரத்துல. ஏன்னா ஊருக்கு போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சேட்டையை பண்ணிட்டு வந்துட்டான்னு வைங்களேன். சரி, பண்ணிட்டு வந்தவன் அதுல ஏற்கனவே ஒரு செவுரு இருக்கு, அதுக்கு சாய்ப்பா ஒரு குச்சில் மாதிரியான இடத்த போட்டுட்டு அவன் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கான். ஒத்தையில மூட சமக்க இந்த கடினமான வேலைகளுக்கு போகக்கூடிய அவனோட உடல் அமைப்பு எப்படின்னு அந்த கிராமத்து மொழியில சொல்லணும்னா, இந்த ஊர்லயே இந்த சித்திரஞ்சாவடி இல்லாட்ட ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி இருக்கும், ஒரு பொதுவான இடங்கள்ல மரம் இருக்கும் தெரியுமா? அதுல அவன் ஒரு துண்டை போட்டு உட்கார்ந்துருக்கும் போது ஒரு வயோதிகர் நல்ல முதுகு மாம்பழக மாதிரி வச்சிருக்கியப்பா அப்படின்னு சொல்லத்தக்க அளவுக்கு கொடுத்துட்டு போற மாதிரி. ஆமா, சரி, அவன் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் அந்த கிராமத்து இதுல சொல்லணும்ல. 6 பேர் பார்க்கக்கூடிய வேலையை 3 பேர் தான் சேர்ந்திருக்காங்கன்னு வைங்க. இந்த வேலைக்கு இன்னும் 3 பேரை தேடுறதுக்கு பதிலா அதுல இவரு இருந்தாருன்னா அந்த ஆளு வேலை வழங்குறவரு. இப்ப நம்ம மாறி இருக்கான்லப்பா, நம்ம மாறி இருந்தா வளநாட்டு மலைய கூட பேர்த்து அதுல அங்க இருந்து குதிக்க வச்சிடலாமே, ஆரம்பிக்கப்பா அப்படின்னு சொல்லத்தக்க அளவுக்கு அவன் வேலை இருக்கும். இப்படி இருக்கிற ஒரு மனுஷன் சோறு கீறு பொங்கி அவனே சாப்பிட்டு இருக்கும் போது அவனுக்குன்னு ஒருத்திய முடிச்சு வைக்கணும்னா கல்யாணம் முடிகிறது எவ்வளவு பெரிய கடினமான காரியம்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ரொம்ப கடினமாயிட்டு. சொந்த பந்தங்கள் அவனுக்கு இருந்தாலும் அவங்க பொண்ணு தேடினாலும் அதை பேசி முடிக்கிறதுக்குன்னே ஒரு நபர் அமைவாங்க பத்தியலா. ஆமா, ஒரு மத்தியஸ்தர். ஆமா, கிராமத்துல மரவட்டக்கூடிய போற ஆளு உங்களுக்கு தெரியும். மரவட்ட போவான், குத்து வேலைக்கு போற மாதிரி இருப்பா, வேற எந்த வேலைக்கு. ஆனா சைடு தொழிலா இன்னும் மாப்பிள்ளைக்குள்ள தரகராகவும் இருப்பாங்க. அதுல இவங்கூடையே வேலைக்கு போற ஒரு மரம் வெட்டுற ஆளு தரகரா அமைஞ்சு இவனுக்குன்னு ஒரு பொண்ணு. சார், அது தரகு இல்ல, அது எப்படி சொல்லுவாங்கன்னா துப்பு சொல்ற ஆளும்பாங்க. துப்பு சொல்ற ஆளு அவரு தரகராவும் இருந்தாரு. கல்யாணம்னா ஒரு பாட்டுல வருமே, பூ வச்சு பொட்டும் வச்சு மேளம் கொட்டி கல்யாணம். பூ போட்டு வாங்கிடலாம். அவன் கல்யாணமும் மேளத்தோட தான் நடந்துச்சு. எப்படின்னா, ஒரு நதிக்கரையோரத்து கோவில். அந்த நதிக்கரையோரத்து கோவில் எதற்கு ஒரு பெரிய சிறப்புனா, திருமணம் முடியறதுக்குன்னே முகூர்த்த நேரங்கள்ல ஒரு 7-8 திருமணம் அங்க நடக்கும். இவங்கிட்ட முதல் திருமண சான்று, அந்த சான்று, இந்த சான்றுன்னு ஒரு சான்றும் கிடையாது. கோயிலுக்கு உள்ள போய் முடிக்கணும்னா சான்று, கோயிலுக்கு வெளியே வச்சு முடிக்கணும்னா சான்று தேவையில்லை. இவர் வெளியே முடிச்சாச்சு. 2 மாலையை போட்டு அந்த 7-8 ஜோடிகளுக்கு அடிக்கிற மேல ரிசை இருக்குல்ல, இவனுக்கும் சேர்ந்து அடிச்ச மாதிரி முடிச்சாச்சு. பொதுவா அந்த திருமணத்தப்ப ஒண்ணு சொல்லுவாங்கல்ல கேசவன் சார், உனக்குன்னு ஒரு பொண்ணு என்ன பிறந்தா வரப்போகுது இனிமே அப்படிங்கிற மாதிரி, இவருக்குன்னு என்ன ஒரு மேளம் தேவையா? அந்த கல்யாணம் முடியும் போது போட்டோ எடுக்கணும்ல. ஆமா, புகைப்படம். இப்ப இந்த ட்ரோன் மூலமா பறந்துலாம் எடுக்காங்க. இவனுக்கு போட்டோகிராஃபரே அமைச்சிட்டு போலன்னு வைங்களேன். அவன் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் அந்த 7-8 ஜோடிகள்ல ஒரு ஜோடிக்கு எடுக்கிற போட்டோகிராஃபரை அமைதியா கொடுத்து போட்டுட்டு போட்டோ கொடுத்து போட்டு. சரி, தம்பி தான் ஐயா, ஒரு 4 போட்டோ எடுக்கணும், அதுக்கு ரூபாய் சொல்லி எடுத்தது 4 போட்டோ தான். இன்னைக்கும் வீட்டுல ப்ரேம் பண்ணி பெருசா போடுறோம். இங்க 400 போட்டோ எடுத்தா பீரோக்குள்ளதான் இருக்கும் தெரியுங்களா? சரி, அந்த ஊர்ல 23 வயசுல கல்யாணம் முடிச்சிட்டான். 23 வயசுல கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த ஊர்லயே பிறந்து நிலப்புலன்கள் வச்சு பெற்றோர்களின் சமூக மரியாதை, சொத்து பத்துன்னு பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல. ஆமா, நிலவெளி எங்கும் அவன் சுத்தி திரியிறான் தனது இணையோட. சரி, ஒரு கலை. அந்த கலையோட வேலையை என்ன தெரியும்னா, அது அதன் வாசகனை அல்லது அதை பார்க்கிறவனை தனக்கான கலைய தூண்டும் தெரியுமா? அதே மாதிரி இவனோட மன வாழ்க்கை அங்க உள்ள எல்லா வாலிப பையங்களுக்கும் அவங்களோட மன வாழ்க்கையின் எண்ணத்தை தூண்டுது. யாருக்கு தூண்டிச்சோ இல்லையோ, எனக்கு சம வயசு தான், ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு இளைவனா இருப்பான். எப்போ அந்த ஜோடிய அந்த இணைய பார்க்கும் போதெல்லாம் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள். அதை விட வேற எந்த பொன்வண்ணத்தை பார்க்க முடியும்? கல்யாணத்தை பேசி முடிச்சு 1 வாரத்துக்குள்ள ஒரு பனை இருக்குன்னு வைங்களேன். அது ஒரு 9 அடி பனைய அவன் அகலக்கரியல் சைக்கிளை கெட்டி வைக்கிறதுக்கு போராடிட்டு கிடக்கான். இப்ப கட்டில் செய்ய போறான்பா, கல்யாணத்தை வேற வச்சாச்சு,
குச்சில் தான் இருக்கு, மண்ணெண்ணெய் அடுப்பு தான் இருக்கு, ஒரு கட்டிலாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆசாரிகிட்ட போய் அதை வந்து சட்டங்களா 2 நெடுக்கு சட்டம், ஒரு 2 குறுக்கு சட்டமா, 4 கால்களா அறுத்து அணைநாரை வச்சு பின்னுனா அதுக்கு வந்து அதிக செலவாகும்னு சொல்லி இந்த துணி நாடாவும் இருக்கும் தெரியுமா? ஆமா, அதை வச்சே கட்டியாச்சு. நல்ல நேர்த்தியா அழகா பின்னியாச்சு. பின்ன பிறகு ஒரு 3 மாசம் கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு அந்த சட்டங்களை திரும்ப சைக்கிள் ஏத்திக்கிட்டு இருக்கான். என்ன கட்டிலே 3 ஆமா, நாங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த கட்டிலே உடைச்சாச்சு அப்படிங்க வெள்ளந்தியா. கட்டில் ஆடாமல் தொட்டில்கள் ஆடாது, இந்த மாதிரி சண்டை. அப்பதான் தோணுது, புதுசா மனம் முடிச்ச எல்லா மணப்பெண்கள் ஜோடிகளும் அந்த வீட்டை பார்த்து அந்த சொத்தை வாங்கினான்னு, இந்த வீட்டை பார்த்து இந்த நிலத்தை வாங்கினான்னு சண்டை போடக்கு போல அந்த பாருங்க அந்த ஜோடி வந்து 2 கட்டில உடைச்சிட்டாங்க. நம்ம ஒரு 7 கட்டிலாவது உடைக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இந்த உலகமே எவ்வளவு பெரிய அன்புமயமா ஆகி தொலைச்சிரும். நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி எல்லாம் எல்லா தம்பதிகளும் நினைச்சிட்டாங்கன்னா அனைத்து கடைகளுமே பர்னிச்சர் கடையாதான், ஒரு பொருளாதார வளர்ச்சியா இருக்கும்ல. ஆமா ஆமா, கட்டில உடைச்சு வாங்கிடலாம், குலமே வளர்ச்சியா தான் இருக்கும். இந்த அன்புங்கிறதுல உள்ள ஒரு பெரிய வன்முறையே, அன்புக்கு வன்முறை உண்டா? உண்டு, கட்டில் காட்டியிருக்குல்ல. அந்த அன்புங்கிறதுல உள்ள ஒரு பெரிய வன்முறையே அந்த கட்டில் உடையிறது தானே. அதனாலதான் கேசவன் சார் சில பாடல்கள்லயும் அந்த இலக்கியங்கள்லயும் கூட சொல்லும் போது அந்த முத்தத்தால் செய்யப்படக்கூடிய யுத்தம்னு கூட சொல்றாங்க. ஆமா 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 ஆமா, இந்த வன்முறையினாலதான் நினைக்கிறேன். ஆமா, இப்ப அந்த பொண்ணை எந்த சொர்க்கத்துல பேசி முடிச்சாங்க? அந்த தரகர் ஒரு டீ கடையில ஒரு எளிய மரத்துக்கு கீழே எந்த மொழியை வச்சு, ஏப்பா நல்ல வேலைக்கு போற ஆள்பா, நல்ல நிமிர்ந்த மனுஷன் வச்சு காப்பாத்துவான் அப்படிங்கிற ஒரு மொழியில, உழைப்பை நம்பி. ஆமா, அப்ப அந்த சொர்க்கம் எங்க இருக்கு? அந்த டீ கடை ஒரு சொர்க்கம், அந்த ஒரு மரநிழல் ஒரு சொர்க்கம், அந்த பெண்ணின் வீட்டுக்கு போய் பேசினாங்க பத்தியா அந்த எளிய வீடு ஒரு சொர்க்கம். சரி, வந்து அமைஞ்ச பொண்ணு எப்படி அமைஞ்சிருந்தா? இந்த ஒரு பாட்டுல சொல்லுவாங்கல்ல, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவ் அப்படிங்கிற பாடல் மூலமாக மாரியாவோ ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எப்படியோ அவனுக்கு ஏத்த வேலைக்காரி அந்த பொண்ணு. நீங்க எது சொர்க்கம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கடைசியில ஒரு முக்கியமானதை விட்டுட்டீங்க கேசவன் சார், அந்த கைத்து கட்டுல இருந்து தான் சொர்க்கம். ஆமா, சேமிப்புல அல்லது வந்து இத்தனை பவுன் இல்லாம என்ன பொண்ணை கட்டியிருக்கேன், ஆமா, அந்த நகை இல்லாம அந்த தங்கம் இல்லாம வாழ்ந்துடலாம். இவன் இந்த தங்கம், இந்த உயிருள்ள தங்கம் இல்லாம வாழ முடியுமா? இந்த உவகை வருமா? வராது. அந்த மனிதனின் வாழ்வு எப்போ செவ்வியல் தன்மையில ஆகுது? அவன் உதிர்க்கிற ஒரு மொழியில. எப்போ எந்த மொழி உதிர்த்தாம்னா, ஒரு பொறுப்பற்ற மனிதனால் ஒரு புளிய மரமானது வெட்டி தள்ளப்படுகிறது. அது அந்த மனுஷனுக்குள்ள உடமையான மரம் தான். சரி, இவன் சொல்றான், சே ஒரு குடும்பம் பொழைக்கலாமாப்பா அப்படின்னு அந்த அந்த மொழியை உதிர்க்கான். இப்போ இந்த கிராமத்துல, இந்த நகரத்துல, இந்த மாநகரத்துல நீ பிறந்து கல்யாணம் முடிக்கணும்னா கையில 40,000 50,000 80,000 வச்சுக்கிட்டா தான் அந்த யோசனையே வரணும்னு சொல்ற பொருளாதார அறிஞர்கள் இருக்கிற இந்த காலத்துல ஒரு மரம், அந்த மரம் குடும்பத்தை நடத்தலாம்னு சொல்லும்போது அந்த மரத்துக்குள்ள ஒரு பெண்ணை ஒளிச்சு வச்சிருக்கிறதும், குடும்பம்னா 2 குழந்தைகள் இல்லாமையா, அதுக்குள்ள அந்த மணப்பெண்ணு வயிற்றுக்குள்ள 2 குழந்தை கருக்களையும் வச்சுட்டு அவன் பேசுற அந்த மொழி தானே செவ்வியல். அப்ப யார் வாழ்கிறார்? அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா? எளிய மக்கள் வாழ்கிறார்கள். எளிய மக்களுக்கு சொர்க்கம் இங்கே இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு மாநகரத்துல கோடி கணக்குல புரள்ற ஒரு தித்திப்பு வணிகம் உங்களுக்கு தெரியும். அந்த மனுஷிக்கு அவ்வளவு கோடிகள் இருக்கு மன வாழ்க்கையில, ஏதோ பிரச்சனைன்னு அந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த எளிய ஒரு குடிசை மட்டும் வச்சிருக்கிற ஒரு மனிதனின் வாழ்வு அந்த தித்திப்பை விட பெரிய தித்திப்பாக இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எதை அதிகமா உடமையா வச்சிருந்தாங்க? ததும்ப காதல் மொழிகளை மட்டும்தானே. அவ கொண்டு வந்த சீர் பாத்திரம், அவ நகை பாத்திரம், அது இது ஒண்ணுமே கிடையாது. எப்போ அந்த குடிசைக்கு கடந்து நான் போனாலுமே இடி சாம்பார் வாசனை வந்து காமன்னு வந்துகிட்டே இருக்கும். மிக்சர் கிரைண்டர் இல்லாம ஒரு சின்ன உரல்ல கழுந்த வச்சு இடிச்சு அதிகமா இதையாவது சமையலை பண்ணிக்கிட்டு இருக்க அடிக்கடி பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். இந்த மே தின உழைப்பாளர் தினம் வருது இல்ல, அதுக்கு ஒரு உழைப்பாளரை, இது வந்து வெறும் ஒரு உழைப்பாளியை பற்றிய பேச்சு மட்டும் இல்லை. நான் என்ன இந்த மாரிங்கிற அந்த மனிதனின் அந்த வாழ்வியல்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவனுடைய உழைப்பை நம்பி ஒரு மங்கை வருகிறாள். ஆமா, அந்த மங்கையிடம் இவன் உழைப்பையும் தாண்டிய அன்பை வந்து செலுத்துறான். அந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க.
நீங்க கூட பொறாமப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த வீட்டை கடந்து போகும்போது வரக்கூடிய இடிசாம்பார் இருக்குல்ல, இது நம்ம வீட்டு மிக்ஸி கிரைண்டர் தரமாட்டேக்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கும் இருக்கு எளிய மக்களோட அந்த நேரத்துல இடி சாம்பார் வாசனை வந்த நேரத்துல சம வயது உடைய ஒரு மனிதன் அந்த வாசனை வரும்போது நான் வாசனை பிடிச்சி எங்க போனோம்னா, நான் வந்து அந்த வீட்டுல ஒத்தையில விவசாயம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து ஏதோ ஒரு கடையில் இட்லி சாப்பிட தான் போயிட்டு இருந்தேன். சரி. ஆனா அந்த திறமை யாருக்கு இறைவன் அமைக்கப்பட்டிருக்காருன்னா, என் வீட்டோட 100ல் 1 பங்கு குறைஞ்ச வீட்டுல வசித்தாலும் என்னை விட 100ல் அதிகமான ஒரு பங்கு திறமையுடன் ஒரு மனுஷியை கட்டி அந்த 23 வயதிலேயே வாழக்கூடிய ஒரு பக்குவமும் அவன் வாழ்ந்து முடித்து சொல்ற வார்த்தைகளும் எனக்கு இன்னும் மறக்க முடியாது, நல்லா ஆடுது. இந்த நினைவுகள் இருக்குல்ல, இந்த நினைவுகள் தான் பசுமையானவை. இத நம்ம சாதாரணமா பேசி கடந்து போயிடலாம். ஆனா அந்த எளிய மக்களின் வாழ்வியல்ல இருக்கக்கூடிய அந்த ரம்மியமான பல நுணுக்கங்களை வந்து நம்மை போன்ற ஏனையோரும் கத்துக்கணும். நம்ம தெரிஞ்சு பணம் வச்சிருந்த, சொத்து வச்சிருந்த, பெற்றோர்கள் அதிகாரம் வச்சிருந்த எத்தனையோ கல்யாணம் அவன வயசு ஒத்த இன்னும் முடியாம இருக்கு. அட்சய திருதிக்கு தங்கம் வாங்கியிருப்பானுங்கிய அவங்க 2 பேரும் தான் தங்கம். அவங்க 2 பேரும் வாழ்ற வாழ்க்கை தான் தங்கம். தங்கங்கள் தான் அந்த குடிசையில இருக்கும்போது வேற என்ன உலோகம் இவங்களை திருப்தி படுத்திட முடியும்? ஆமா, கேசவன் சார் அந்த கட்டில் உடைஞ்ச விஷயத்தை ரொம்ப கலை நயத்தோட சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி.